வணக்கம் மக்களே, லாய்டு ஏசி இது 1.5 டன் நான் இன்வெர்ட்ரு ஏசி இது ஆர்டர் பண்ணியே நான் 10 டேஸ் மேலே ஆயிடுச்சு. நேற்று தான் டெலிவரி கொடுத்தாங்க. அதோட வீடியோ தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன்னு இருக்காங்க. நேற்று நைட்டு 8:30க்கு வந்தது. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 18 நைட்டு 8:30 மணிக்கு வந்தது. 19 மூலக்கடையில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். இதை பாருங்கள். ஆனால் இது நார்மலாக இல்லாமல் அவுட்டோரே கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. 2 டன் வர அவுட்டோர் மாதிரி இருக்குது. 2 டன்னில் வர அவுட்டோர் மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இன்டோரில் வர்றது கூட கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் ஃபிட் பண்ண ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஹோல்ஸு. இதான் நம்மளோட ரூமு. இங்கே தான் வரும் ஏசி. ஆல்ரெடி இருந்த ஸ்டெபிலைசர் நல்லா தான் இருக்குது. சரி, அதே கனெக்ட் பண்ணலாம். நான் ஏன் இப்போ மாற்றினேன்னா, இந்த ஆல்ரெடி இருந்தது இருந்த ஏசி இன்வெர்ட்டர் ஏசி. இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது நான் இன்வெர்ட்டர் லாய்டு கம்பெனியில் 45,000 48 சொன்னாங்க. ஏதோ டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிக்கின்னு பழைய ஏசி இருந்ததில்ல, அது ஒரு 4,000 ரூபாய்க்கு எடுத்தாங்க மக்களே. ஆனால் நான் வாங்கும் போது 40,000 ரூபா கிட்ட வந்துச்சு அந்த ஏசி. ஆனால் இப்போ 4,000 தான் எடுத்தாங்க. அதை போட்டு அவங்களே எடுத்துனாங்க. மறுநாளே எடுத்துட்டாங்க. இன்னும் ஏசி வரத்துக்கு தான் இத்தனை நாள் ஆச்சு. கரெக்டாக 12 நாள் ஆச்சு மக்களே. 7ஆம் தேதியோ நான் போய் புக் பண்ணிட்டு வந்தேன். சண்டே நேற்று தான் கொண்டுட்டு வந்தாங்க. அதான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் யூடியூப்பில். பார்த்தீங்கன்னா லாய்டு கம்பெனி நான் இன்வெர்ட்ரு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நான் இன்வெர்ட்ரு வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, நான் கோத்ரேஜ் ஏசின்றது நான் இங்கே போடுறேன். இனிமேல் இதான் மக்களே நான் சொன்ன பழைய ஏசி கோத்ரேஜ் 3 ஸ்டார் இன்வெர்டர் ஏசி. இந்த எரர் கோடு தான் காமிச்சிது, PC01. பார்த்துருக்கீங்களே, இதுதான் செம்ம கடி. எனக்கு ஒரு 5-6 வருஷமாக 20,000 ரூபாய்க்கிட்ட செலவு வச்சிச்சு மக்களே. அதனால தான் விருத்து போய் நான் லாய்டு கம்பெனியில் ஆட் பண்ணுற வீடியோவில் அந்த ஏசி தான் அது. ஏன் நான் அது இப்போ அது போட்டு ஏற்றனா, நான் போர்டு ஃபால்ட்டு PC04 என்ற ஒரு PC04 அந்த எரர் போர்டு மாதிரி காமிச்சிடு. அதனால் நான் ரெடி பண்ணலான்னு பார்த்தா டெக்னீஷியன் இல்லை, இது நீங்கள் 10,000 கொடுத்து ரெடி பண்ணுற மாதிரி வரும், அதெல்லாம் ஆல்ரெடி டஸ்ட் இருக்குது, அது 1,800 சொன்னார். அப்புறம் கேஸ் கண்டிப்பாக லீக்கேஜ் இருந்திருக்கும், அது செக் பண்ணோன்னே அது சொன்ன மாதிரி லீக்கேஜ், அது 2,000 கிட்ட வரும். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கிட்ட ஆகிடும்னு பில்லு சொல்லிட்டார். ஆல்ரெடி வர 5 வருஷத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு 20 ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருப்பேன். அப்பப்போ ஃபால்ட்டு. அதனால் சரி, இதுனா இவ்வளோ செலவு வைக்கிறதுனா நான் இன்வெர்டர் ஏசி போயிட்டேன் லாய்டு கம்பெனியில். அதனால தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நான் இன்வெர்டர் போயிடுங்க, பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் கோத்ரேஜ் வாங்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் கோத்ரேஜாக வச்சுருந்தேன். கோத்ரேஜ் நல்லா இருக்குன்னா 2வது கோத்ரேஜ் வாங்கினேன். இப்போ நான் கோத்ரேஜ் வெறுத்துட்டேன். ஏன் தான் வாங்கினேன்னு ஆகிப்போச்சு அந்த கோத்ரேஜ் கம்பெனி ஏசி. அது கோத்ரேஜின்னு சொல்கிறேன், ஆனால் அது காத்ரேஜின்னு சொல்லுவாங்க. எங்கள் வாயில் கோத்ரேஜ் வருது. அதனால் இந்த தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த இன்வெர்ட்ரு வாங்காதீங்க நிறைய பேர். நான் இன்வெர்ட்டரே பெஸ்ட்டு தான் நமக்கு தெரிஞ்சு. அது முன்னாடி நான் பழைய சொன்னேன்ல, முன்னாடி ஒரு கோத்ரேஜ்ன்னு, அது நான் இன்வெர்ட்டர். அது 12 வருஷம் 13 வருஷம் வந்தது மக்களே. சூப்பர் ஏசி. ஆனால் பழைய ஏசி கோத்ரேஜ் தான் நல்லா கம்பெனின்னு. ஆனால் இப்போ வர காத்ரேஜ் எதுவுமே சரி கிடையாது. லாய்டு கம்பெனியில் வாங்கிட்டேன். 2 ஸ்டார் ஏசி தான். எங்கள் வீடு கொஞ்சம் சின்ன வீடு, அதனால் எத்துன்னு வரத்துக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. எங்கள் வீடோட ஸ்டெப்பு படிக்கட்டை நான் காட்டுறேன். இதான் உள்ளே போகிறதுக்கான வழி தான். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இது வழியாக இந்த பெரிய ஏசி இது வழியாக இப்படி இந்த ஸ்டெப் வழியாக போய் இப்படி இந்த வழியாக தான் நாங்கள் எடுத்துவோம்.
வந்து ஏன்னா இதுதான் எங்கள் வீட்டோட மொட்டை மாடி. அது பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு சந்து. ஆட்டோ கூட வர முடியாது, அதான் ஒரு சுச்சுவேஷன். இங்கே சரியாக ஒரு ஆட்டோ கூட எடுத்துன்னு வந்து இங்கே இதை பண்ண முடியாது. அதனால் நம்ம அங்கேயே நைட்டு அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு பார்த்தீங்களா, அந்த மெக்கானிக் ஷாப்புக்கிட்ட போய் தான் வண்டி ஆட்டோ நிப்பாட்டிட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோம். செம்ம வெயிட்டு மக்களே. நீ அவுட்டோரு இருக்குல்ல, சரியான வெயிட்டாக இருந்துச்சு. அது எடுத்துன்னு வரத்துக்குள்ளே போதும் ஆச்சு. அந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டெப்பில் வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 3 பேர் வச்சு அவுட்டோரை தூக்கிட்டோம்னா சரியான வெயிட்டாக இருக்குது. இப்போ இதை தூக்கிட்டு இந்த ஸ்டெப்பு வழியாக ஏறி இப்போ மேலே போயிட்டு அங்கே ஃபிட் பண்ணணும் ஏசியை. அது தூக்கிடலாம், கீழேருந்து ஏற்றிங்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே மக்களே, டெக்னீஷியன் வந்தோடனே அது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அன்பாக்ஸ் வீடியோவாக அது வரும். ஏன்னா நம்ம கை வச்சா வாரண்ட்டி கிளைம் ஆகாதுல்ல. அதனால் டெக்னீஷியன் வந்தோடனே அவங்கள வந்து பிரிக்கும் போது நான் வீடியோ எடுக்கிறேன். தேங்க்யூ மக்களே, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.